பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா பிரியமானவர்களே? கடந்த 4 மாதம் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தார். இப்பொழுதும் இந்த 5ஆம் மாதத்தில் 1ஆம் நாளில் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கான வாக்குத்தத்த வசனம் 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். பொதுவாகவே மார்ச், ஏப்ரல், மே இந்த மே மாதம் தான் இருக்கிறதுலே ரொம்ப டஃப் டைமிங் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் வெயில், நம்மளால் வெளியில் போக முடியாத, போனால் எப்படா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரே வறட்சியை குறிக்கிறது. ஆமாம் தானேங்க? அந்த வறட்சியான காலத்தில் கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனால் உங்கள் பள்ளத்தாக்கு எதனால் நிரப்பப்படுமா? தண்ணீரால் நிரப்பப்படும். பிரியமானவர்களே, இதே போல தாங்க நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் எதிர்மறையாக இருக்கலாம். நம்மளோட வேலை ஸ்தலமாக இருக்கலாம், குடும்பத்தின் காரியங்களாக இருக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜஸ் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் அவங்க படிப்பு விஷயத்தில் எல்லாம் எதிர்மறையாக நம்ம நினைப்பதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கிறது போல் இருக்கலாம். எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு எதிராக இருக்கிறது போல் இருக்கலாம். அப்போது நம்ம நினைப்போம், என்னடா இது எல்லாமே நமக்கு எதிர்மறையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கலங்கி நிற்கும்போது ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு தருகிறார். என்ன வசனம்? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வறட்சியான இந்த காலத்தில் ஆண்டவர் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் குடும்பத்தில் எல்லா களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பி வழியத்தக்கதாய் ஆண்டவர் உங்கள் வேலையில், உங்கள் வருமானத்தில், எல்லாத்துலேயும், உங்கள் பிஸ்னஸில், நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தின் மழையை வர்ஷிக்க பண்ண போகிறார். விசுவாசிங்க. நான் நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வசனத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த மாதத்தின் கடைசி நாளில் நீங்கள் சொல்லுவீங்க, சிஸ்டர் நீங்கள் சொன்னது போல் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிச்சேன், ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தின்படி என்னையும் என் குடும்பத்தையும், அது மாத்திரம் இல்லைங்க, ஆடு மாடுகள் மிருக ஜீவன்களையும் போஷிக்க தேவனால் கூடுங்க. ஆம் பிரியமானவர்களே, நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவரோட சமூகத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமாய் இந்த வாக்குத்தத்தத்தின்படி அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, இந்த மாதத்தின் 1ஆம் தேதியில் தகப்பனே, அதிகாலமே எழுந்து ஆண்டவர் இன்றைக்கு என்னோட என்ன வாக்குத்தத்தம் பேச போகிறார், என்ன வாக்குத்தத்தம் எனக்கு தரப்போகிறார் என்று காத்திருந்து அப்பா இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாமே நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளும் வறண்டது போல இருக்கிறது, என்னால் இனி எழும்ப முடியுமா என்று என்னால் தெரியலையே, நான் என்ன செய்வேன் என்று அப்பா, அடுத்தது ஜூன் மாதம் வருது, இந்த மாதத்தில் ஏதாவது செய்தால் தான் இந்த ஜூன் மாதத்தில் ஃபீஸ் கட்டுறதுக்கு, இந்த காரியங்கள்லாம் சீர்படுத்துறதுக்கு என்னால் முடியும் என்று கலங்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் தாமே இப்பொழுதே ஆண்டவரே அவர்களுக்கு அப்பா நீர் ஆசீர்வாதத்தின் மழை வர்ஷிக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போய் கலங்கி போய் திக்கற்று கண்ணீரோடு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீரே ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தின்படி, இந்த வசனத்தின்படி இதற்குரிய ஆசீர்வாதங்கள் இவர்களுக்கும் இவர்கள் குடும்பத்திற்கும் தங்கி இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே.
அப்பா, விசுவசித்து ஒப்பு கொடுத்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்ணீரையும் நீர் துடைத்து அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் பிஸ்னஸையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதித்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்காயுசையும் நீர் கட்டளையிட்டதற்காய் மை சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆமேன்.